சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கான எபிசோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முத்து அந்த பையனை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. சார் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா தம்பி, ஒரு சின்ன டெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி, உன் பேர் என்னன்னு கேட்டு கிறிஷ் அப்படின்னு சொல்கிறான். இது ரெண்டுலேயும் நீ ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பணத்தை ஒரு பக்கம் ஆப்பிளே வச்சிடறாங்க. அந்த பக்கம் மகேஸ்வரி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டையும் வச்சோடனே கிறிஷ் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்கேன். அந்த பக்கம் மீனா பயந்துட்டு வேண்டுறாங்க. ஐயோ கடவுளே, எப்படியாவது கிறிஷ் இந்த போட்டியில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கிறிஷ் போய் ஆப்பிள் எடுத்துக்கிறான். பரவாயில்ல சார், உங்கள் பையன் ஜெயிச்சிட்டா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனோட அப்பாவும் வந்து, சின்ன பசங்களுக்குள்ளே சகஜம்தான், ஆனால் நீங்கள் பேசின இந்த சென்டிமெண்ட் வார்த்தை வந்து என்னை ரொம்ப டச் பண்ணிடுச்சு. அவன் வந்து அவங்க அம்மா இல்லாததுனால தான் என்னை அவங்க அம்மா இல்லைன்னு சொல்லி இப்படி பேசினான்னு சொல்லி ஃபீல் பண்ண வச்சுட்டான். சாரி சார், சரி விடுங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விளாடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம், வாடா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம், நம்ம 2 பேருக்கும் இந்த ஆப்பில் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிறிஷ் கூட்டிகிட்டு போகிறான். சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியே வந்துடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மகேஸ்வரி, நீங்கள் வந்து அவங்க அம்மா கால் பண்ணி வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த பக்கம் அண்ணாமலை கால் பண்ணி என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்து சிரிச்சொல்லி அண்ணாமலை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்பா நான் கிறிஷை காப்பாற்றிட்டேன்ப்பான்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா இருந்துட்டு, என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீர்திருத்த பள்ளிக்கு போகிறதுலேருந்து முத்து அவனை காப்பாற்றிட்டான், எனக்கு என்னால் பண்ண முடியாது, இன்றைக்கி முத்து பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜயா இருந்துட்டு, இதுவே நம்ம டாக்டர் பட்டத்துக்கு ஒரு இதாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ பாரு, எங்கள் அம்மா வர வச்சு அதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கால் பண்ணி அழுது பொய்யா நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அம்மாவும் அதை நம்பிடுறாங்க. சரிடி வரேன், நான் வந்து கிருஷ்ண கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து கேட்குறாங்க, ஆனால் ஒரு ட்ராமா பண்ணுறதுல பெரிய ஆள் எப்படின்னு கேட்டால் அது நீயா தாண்டி இருப்பா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என் பிரச்சனைக்கு என்னால் மட்டும்தான் தீர்வு காண முடியும், உங்களுக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் முத்து மீனாவும் அவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஷோரூமுக்கு மனோஜ் ஷோரூமுக்கு ராணி வராங்க. ராணியை எப்படியாவது பேச வச்சு வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. ராணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ராணி மனோஜுக்கு தெரியாமல் ஒரு மைக் வச்சுருக்காங்க. அது தெரியாமையே மனோஜ் நீ என் கூட வந்துடு அப்படி இப்படின்னு சொல்லி பேசி மாட்டிக்கிறாரு. மனோஜ் எப்படி தப்பிக்கிறாருங்கிறத அடுத்த